சென்னையில் கலை நிகழ்ச்சிகளுடன் நம்ம ஊர் திருவிழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். விவரங்கள். பாலவேல், குறிப்பாக ஒவ்வொரு பொங்கல் தினத்திற்கும் குறிப்பாக தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை சங்கம் நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது சென்னை கீழ்ப்பாக்கம் பூவிருந்தவல்லி சாலை நெடுஞ்சாலையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஏகநாதபுரம் ஆலய திடலில் தற்போது கலை பண்பாட்டுத்துறை வழங்கும் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து தற்போது நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக 250க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். இசை உள்ளிட்ட பல விதமான கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பதனால் சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல வெகு விமர்சையாக சென்னை சங்கமம் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தளவிற்கு 18 இடங்கள்ல இதற்காக பிரத்யேகமான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெசன்ட் நகர் கடற்கரை, அதே போல திருவல்லிக்கேணி பகுதிகளில் டி நகர், கே நகர், கிண்டி கத்திப்பாரா, மாநகராட்சி விளையாட்டு திடல் ஜாஃபர்கான் பேட்டை, அதே போல வளசரவாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பல இடங்களில் 18க்கும் மேற்பட்ட பகுதிகளில் தற்போது சென்னை சங்கம் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில தற்பொழுது அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோரும் தற்போது இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். பாலவே, வேல்முருகன், சென்னையில எந்தெந்த முக்கியமான இடங்கள்ல இந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும், எந்தெந்த பிரிவுகள்ல இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட திட்டமிடப்பட்டிருக்கு? குறிப்பாக பெசன்ட் நகர் கடற்கரை, திருவான்மியூர் கடற்கரை, ராஜா அண்ணாமலைபுரம் அரசு கல்லூரி வளாகம், அதே போல திருவல்லிக்கேணி பாரத சாரண சரணியர் திடல், கிண்டி கத்திப்பாரா உள்ளிட்ட 18 இடங்கள்ல இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. வருகின்ற 17ஆம் தேதி வரை காணும் பொங்கல் தாண்டி தற்போது இந்த நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக நடைபெறும். ஒவ்வொரு சென்னை சங்கமும் நம்ம ஊர் திருவிழாவும் பல கலைஞர்கள், அதாவது குறிப்பாக நாட்டு இசை கலைஞர்கள், குறிப்பாக பாரம்பரியமாக பல்வேறு விதமான பாடல்கள் பாடக்கூடிய நாட்டுப்புற கலைஞர்கள் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். மயிலாட்டம், ஒயிலாட்டம் என்று அனைத்து விதமான தமிழ் பாரம்பரிய அந்த நிகழ்ச்சிகள் இந்த 18 இடங்களிலும் மாலை நேரங்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் சுமார் 2 மணி நேரத்திற்கு இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக ஏராளமான பொதுமக்கள் அந்தந்த பகுதிகளில் கண்டுகளிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலவே, 18